श्री गुरुभ्यो नमः। दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। First of all, let me thank the correspondent, the principal and the whole body of the school to have invited me to be here in this place to witness a wonderful performance of the students. சென்னையில் பேசணுன்னாக்கா முதல்ல இங்கிலீஷா தமிழான்னு ஒரு டவுட் வந்துடும். We think in English and talk in Tamil. அண்ட் தமிழ் பேசினா கூட 4 வார்த்தைக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது பழக்க வழக்கத்தில். ஒரு நிமிஷம் நான் கிள்ளி பார்த்துட்டேன், சென்னையில் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஆரம்பித்தப்போ. ஏன்னா சென்னைனாக்க கலாச்சாரம் ரொம்ப இப்போ புதுவிதமாக மாறிக்கொண்டு வருகிறது. எதை கலாச்சாரம்னு சொல்கிறதுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. நம்மளுடைய பாரம்பரியத்தில் அம்மா அப்பாவை மட்டும் நாம் பெருசாக சொல்கிறதில்ல. ரொம்ப முக்கியமாக ஆச்சாரியா, த ஒன் ஹூ கிவ்ஸ் த நாலேஜ். ராமாயணத்தில் ஒரு அழகான காட்சி. வில் இருக்கு, இதை உங்களால் நான் ஏற்ற முடியுமா அப்படிங்கிற டெஸ்ட் வைக்கிறாங்க. ராமர் எடுக்கிறார் வில்ல, பூட்டுறார், உடைக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே நீங்கள் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. நான் டெஸ்ட்டுக்கு தான் வந்தேன், வில்லு எடுத்தாச்சு, நான் ஏற்றியாச்சு, வில்லு உடஞ்சி போயாச்சு, முடிஞ்சுது. ஃபார் மேரேஜ் யூ கன்சல்ட் மை ஃபாதர். அவர் தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். என் தந்தையின் ஒப்புதல் பேரிலேயே அந்த திருமணம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீராம பிரானே சொன்ன ஒரு வார்த்தை இது கம்பராமாயண காட்சியில். எனக்கு இன்விடேஷன்ஸ் பார்க்குறோம், ஐ இன்வைட் அப்படின்னு, ஏதோ சுயம்புவாக எல்லாரும் தானாக வந்த மாதிரி. தவறில்லை, நானும் இன்வைட் பண்ண முடியும் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு. ஆனால் இதனுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மரியாதைகளை நாம் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் முதல்ல சொன்ன ஸ்லோகமே தட்சிணாமூர்த்தி சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அதாவது தொப்புள் கொடி உறவு மாதிரி. எப்படி ஒரு தாய் அவருடைய தாய் பாட்டின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஆச்சாரியர்களும் அவருடைய பரம்பரையிலிருந்து வரக்கூடிய ஞானம். இதே போல் ஜனக மகாராஜா கேட்குறார், வில்லெடுத்து உடைச்ச இந்த மகானுபாவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே தசரத புத்திரன் அப்படின்னு சொன்னோடனே ஜனக மகாராஜாவுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. ஏன்னா தசரதனுக்கு பல மனைவியர்னு கணக்கு. அப்படிப்பட்டவனுடைய மகனுக்கா நான் என்னுடைய பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கலங்கி நின்னப்போ விஸ்வாமித்திரர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். பெற்றது என்னமோ தசரதன் தான், விதி முடித்தவன் வசிஷ்டன் கான். வசிஷ்டர் சொல்லி கொடுத்த குழந்தாமா, he will make the mark of the teacher. ஏன்னா வசிஷ்டர் ஏகபத்தினி வருது. அதுக்கப்புறம் கதையை பார்க்குறோம். சிந்தையாலும் இரு மாதரை சிந்தியாத ராமன் இல்லையா? அந்த டீச்சர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பக்குவம், அந்த டீச்சர்கிட்டேருந்து மட்டுமே வரக்கூடிய அந்த கலாச்சாரம், இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இடத்துல நாம் இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஹவ் பீன் ஹியர். திரும்பி சென்னை கலாச்சாரத்துக்கு வரேன். பஜனை, இந்த மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ், சுவாமி, இதெல்லாம் ரொம்ப காணாமல் போயிட்டு வருது யங்ஸ்டர்ஸ் மத்தியில். நாங்கள் சபாக்களில் கச்சேரிகள் பண்ணினா கூட அநேகமாக வெள்ளை தலைமுடிக்காரங்க தான் இருக்காங்க. ஒரு பாஸ்ட் 40, 50, 60 யங்ஸ்டர்ஸை காணும். யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கே போகிறாங்க விரும்பி அப்படின்னு கேட்டாக்க சொல்லணுமா? நைட் கல்ச்சர் ரொம்ப மாறி போயிருக்கு சென்னையில். ஆனால் இது சென்னையுடைய அடையாளம் இல்லை, நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை. இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய
இந்த கலைகளை ஏன் நாம் குழந்தைகளுக்கு போதிக்கிறோம் அவங்க பாடத்தின் கூடயே அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அருமையான ஒருமுகப்படுத்தல் இந்த கலைகள் மூலம் நடத்த முடியும். ஒரு டான்ஸ் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, கை இங்கே வைக்கணும், கண் இங்கே பார்க்கணும், கால் அப்படி இருக்கணும், மனசு இதை நினைக்கணும், முகம் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இத்தனை விஷயம் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஃபோக்கஸும் ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஆக்சுவலி கம்ஸ் அஸ் அ பை ப்ராடக்ட். நீங்கள் அப்படி நினச்சி தான் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. கலையை கலையாகவே படிக்கலாம். ஆனால் அது கிடைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. கலையின் கலாச்சாரமாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து ரிசர்ச் ரொம்ப பண்ணது கிடையாது. ஆனால் அமெரிக்கன் நாட்டில் AAAE அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ஆர்ட் எக்ஸ்போஸ்ட் அண்ட் நாட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. இந்த சர்வே ஆக்சுவலாக 1960s எடுத்த சர்வே. இதில் they found out in the art exposed are at least 3 times better in their performance and personality in life, and the not exposed are shattered in between. எது எந்த நேரத்தில் எந்த சக்தியை சேர்த்து கேதர் பண்ணி அவங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் லைஃபுக்கு கொடுக்கணுமோ அது ஆர்ட் செய்யும். அந்த ஆர்ட் இல்லை, ஓ 10ஆம் கிளாஸ், சாரி மேடம் 2 கிளாஸுக்கு என்னால் வர முடியும், அதுக்கு மேலே என்னால் வர முடியாது, எனக்கு புரியறதே இல்லை. அந்த 10ஆம் கிளாஸ் பரீட்சை வந்து இந்த ஆர்ட்னால நின்று போயிடுமா அப்படின்னா இல்லை, நிச்சயமா. என்கிட்ட ஆக்சுவலாக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்னால் கூட்டின்னு வர முடியல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணாங்க. 10th ஆரம்பித்த உடனே ஒரு பொண்ணு அப்படி வந்து வழக்கம் போல் அப்படி காது சொரிஞ்சிட்டு, அக்கா 1 வருஷம் மட்டும் நான் கேப் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் வந்து சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு பரீட்சைக்கு முந்தின நாள் வரைக்கும் ஷி வாஸ் இன் டான்ஸ் கிளாஸ். பிலீவ் மீ ஆர் நாட், ஷீ ஸ்கோர்டு பெட்டர் தேன் தி அதர் பர்சன். வெளியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், இன்றைக்கி கம்ப்யூட்டர், வீடியோ கேமு, சினிமா, டிவி, இதெல்லாம் அப்படியே they are only giving you something like poison. விஷம் மாதிரி உங்களுக்கு ஏதோ விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கு. there is only that output. நீங்கள் இன்புட் மட்டும்தான் வாங்குறீங்க. where is your output? where is the space for self expression? இந்த ஸ்பேஸ் ஃபார் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆர்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம ரொம்ப கவுன்சிலிங் தேவையில்லை. இல்லைன்னா ரோடுக்கு ரோடு கவுன்சிலர் வைக்கணும். அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் ஊறி போன ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். அம்மா கோச்சுண்டா அப்பா கிட்ட போக முடியும், அப்பா கோச்சுண்டாக்க பாட்டி கிட்ட போக முடியும், பாட்டி கோச்சுண்டாக்க சித்தப்பா கிட்ட போக முடியும். யூ ஆல்வேஸ் ஹாவ் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் அட் ஹோம். தனியாக வெளியில் போய் இதுக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு 50 ரூபா ஃபீஸ், சாரி இன்னைக்கு 5000 சொல்லணும், 5000 ரூபா ஃபீஸும் கொடுத்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிக்கணும் தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாமே நம்ம கலாச்சாரத்தில் அழகாக சேனலைஸ் பண்ணி நம்ம கையில் பொக்கிஷம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் செய்யணும், அதை சமத்தை அப்படியே கொண்டு போகணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. நாம் தனித்தனியாக பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்மளுடைய கலைன்னு சொல்லும் பொழுது கவலையை வலையை போட்டு இழுத்து ஆக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டிருக்கேன். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் அ செல்ஃப் எக்ஸ்பிரஷன், எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ஸ்பேஸ் ஃபார் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். பாரதம்னு பேர் நம்ம நாட்டுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாரதின்னு சொல்கிறாங்க. பாரதினா அறிவார்ந்தவர்கள். we don't just blindly follow, we believe. அந்த பிலீஃப் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்பிக்கையின் பேரில் செய்யப்படுகிறது. சில சமயத்தில் சொல்லிக் கொடுக்கறதில்ல பெரியவங்க, அதுவும் நிஜம்தான். கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்டார்னு சொன்னாக்க நாமளும் அதே மாதிரி எடுத்து 2 போட்டு கொலஸ்ட்ராலை கூட்டிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. வெண்ணெய் எதுக்கான சிம்பாலிசம் அப்படின்னாக்க ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கக்கூடியது. அதாவது மோரில் அந்த தயிர்லேருந்து தான் அந்த வெண்ணெய் வருது, அதோடைய உலகம் அதுதான். ஆனால் அந்த உலகத்திலேருந்து செழுமை அடைஞ்சு அது மேலே வந்ததுக்கப்புறம் திரும்பி அதுக்குள்ளே போகிறதில்ல. அது மேலே தனியாக அப்படியே தான் நிற்கும். இட் நெவர் கோஸ் பேக். இந்த மாதிரி பக்குவப்பட்டவனை கிருஷ்ணன் ஓடி ஓடி அரவணைச்சிப்பான்னு அர்த்தம்.
அந்த வெண்ணெய் மாதிரி இருக்கவனை போய் அரவணைச்சிப்பான், அவன் இறங்கி வந்துடுவான். நாங்கள் சமீபத்தில் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணினோம். 3 சைவ அடியார்களுடைய கதைகள் எடுத்து, சிறு தொண்டர், நீலகண்ட நாயனார் மற்றும் கண்ணப்பர். இதில் சிறு தொண்டர் எடுத்துட்ட பிரதிஜை என்ன அப்படின்னா, சைவ அடியார்களுக்கு சாப்பாடு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். சிவன் வரார், சோதிக்கிறார். 5 வயசு குழந்தையுடைய மாமிசம் தான் நான் சாப்பிடுவேன், உன்னால் கொடுக்க முடியும்னு கேட்குறார். இவர் எடுத்துட்ட கமிட்மெண்ட்டுக்கு அதையும் பண்ணுறேன்னு சொல்கிறார். பண்ணி கொடுக்குறார். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் சிவன் வந்து தன்னுடைய அருளை கொடுத்து நீ வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார். இது போல் நீலகண்ட நாயனார் வழிமாறி போகும்பொழுது தீண்டாதீர்னு மனைவி சொன்னதுனால காலம் பூரா இளமையை திறந்து போயிடுறார். இவங்களுக்கெல்லாம் சுவாமி வந்து டெஸ்ட்டுக்கு நிறைய டைம் எடுத்துட்டார். சிறு தொண்டருக்கு சில காலம், நீலகண்ட நாயருக்கு பல வருட காலம், அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனார். அந்த பட்டினத்தார் பாடல் என்ன சொல்கிறதுன்னா, 6 நாளில் அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு அவ்வளோ டைம் தேவைப்படலை. அந்த அதீதமான பிரேமையினால் தன்னோட கண்ணை எடுத்து வைக்கும் பொழுது சிவன் ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் அப்பா போகிற டெஸ்ட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த டெஸ்ட்டை நாம் தாண்டணும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில சமயத்தில் ஒரு கொஸ்டின் வரும், இது ஏன் எனக்கு எப்பவும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொடக்ஷன் மூலம் நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன அப்படின்னாக்க, எந்த ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணுவானோ அவனுக்கு தான் டெஸ்ட். இது கடவுள் உங்கள் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் டெஸ்ட்டுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் சௌகரியமாக இருக்க வேண்டியது. டெஸ்ட்டே கிடையாது உங்களுக்கு. அப்போது அந்த வெண்ணெய் போல எவன் தன்னுடைய மனதை உலக வாழ்க்கையிலும் இருந்துண்டு அதற்கு மேலே எழும்பி தாமரை போல வரக்கூடிய ஒருத்தருக்கு அவன் கிருஷ்ணன் ஓடி வந்துடுவான். எப்பவுமே விரும்பி விரும்பி தன்னோடையே வச்சுப்பான் அப்படிங்கிறது அர்த்தம். இது நம்ம கலாச்சாரத்தோட அழகு. லுக் அட் தி ஏஸ்தட்டிக்ஸ். இன்னைக்கு உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் கொடுத்தது இந்த கண்ட்ரி. த நாட்டிய சாஸ்திரா இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் இன் தி ஹோல் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தினுடைய வேர்களும் நம்ம கலாச்சாரத்தினுடைய அழகும் இதனுடைய பெருமையும் தெரியாமல் நாம் எம்மையோ பேன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட எதுக்கு வேர்களே இல்லாத கலாச்சாரமோ அதை நம்ம பார்க்குறோம். தேவையில்லை. நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எப்படி நம்ம கையில் கொடுத்துருக்காங்களோ இது அழகாக அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் we are going to rule the world. There is no doubt about it. This is Vivekananda's dream and he has told it in 1805. நாம் அந்த கவனம் சிதறாமல் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போகிறோம். நம்ம கலாச்சாரத்தை நம்புங்கோ, நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்மளுடைய வேர்களை மறக்காமல் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு தேனீ மாதிரி. ஒரு தாமரை வந்து தடாகத்தில் இருந்தால் கொக்கும் அங்கே தான் நிற்கிறது, தவளையும் அங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கேருந்தோ ஒரு வண்டு வந்து அதனுடைய தேனை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மாதிரி பக்கத்திலே இருந்தால் கூட நாம் நிறைய விஷயங்கள் அருமை தெரியாமல் நம்ம விட்டுடுறோம். ஆனால் இங்கேருந்தோ வர்றவங்களாம் அருமை தேடி வராங்க. இந்தியாவை மற்றவங்க திரும்பி பார்க்கறதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, இங்கே வேரூன்றி இருக்கக்கூடிய கலையும் கலாச்சாரமும் மட்டுமே. இதுதான் நம்மளுடைய பெருமை, இதுதான் நம்மளுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் விட்டுடக்கூடாது, நம்மளுடைய வேர்களை நாம் விட்டுடக்கூடாது. ஃபுல்பிரைட் ஃபெலோஷிப் மேடம் ரீட் பண்ணாங்க. நான் சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருந்தேன் டு லேர்ன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மேனேஜ்மெண்ட். அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ பேலே கம்பெனி அதனுடைய டைரக்டர் வந்து, யூ நோ திஸ் கம்பெனி இஸ் 250 years old அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள்லாம் ரொம்ப ஜீரோஸ் நிறைய போடுவோம். 250 is nothing for us. எங்கள் ராஜராஜன் கட்டிய கோவில் இன்றும் 1000 வருடம் தாண்டி அழகாக நிற்கிறது. எங்கள் மொழி 2000 வருஷத்துக்கு மேல ரெக்கார்டிங்ல இருக்கு. இது நம்மளுடைய அடையாளம், இது நம்மளுடைய பெருமை. இந்த அருமை பெருமைகளை மாணவர்களாகிய நீங்கள் உணர வேண்டும், மதிப்போடு கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அதை தன்னம்பிக்கையோடு எடுத்துன்னு போகணும். விவேகானந்தருடைய ஒரு அழகான ஒரு கோட்டோடு நான் முடிச்சுக்கிறேன்.
we need muscles of iron and veins out of steel. அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையோட we march forward and definitely understand the value of our culture and take India